ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வே டு கோப். நான் உங்கள் டிஜே. ஸோ இன்றைக்கி இந்த டிஆர்பி சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று வங்கி அப்படின்ற டாபிக் கீழே ஒரு 3 இம்பார்ட்டண்டான டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட்டு, இன்னொன்று ஐஎஃப்எஸ்சி. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸும் அதே மாதிரி யூபிஐ கியூஆர் இதை பற்றி ஒரு சில டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த டாப்பிக்கில் இருந்தும் நிறையா கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த டாபிக் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இதோட சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுக்குறேன். பேங்கிங்கில் செகண்ட் செம டிசிஎம்மில் வர செகண்ட் செமஸ்டர் பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாலே ஒரு பண பரிமாற்றம் தான். ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு பணத்தை பரிமாற்றம் செய்யறது தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு பரிமாற்றத்துக்கு கீழே எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இஎஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு வங்கியோட கிளையிலிருந்து அதே வங்கியோட கிளைக்கு பண பரிமாற்றம் செய்ய முடியும். ஓகேங்களா? ஆனால் ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு பண பரிமாற்றம் செய்ய முடியாது. ஸோ இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு 2 வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட்டு, தேசிய மின்னணு பரிமாற்றம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ், நிகழ்நேர மொத்த தீர்வு கூட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட்டுன்றது வந்துட்டு நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? நெஃப்ட்டுனா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர். ஆர்டிஜிஎஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஓகேங்களா? அந்த டைமுக்கு அது நடக்கும். ஓகேங்களா? இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மூலயமா நடக்குது. ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு இது மூலயமா வந்துட்டு பணத்தை செலுத்தலாம் அப்படின்ட்டு ஆர்பிஐ மூலயமா 2 வழிமுறைகளை வந்துட்டு கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மூலயமா பணத்தை பரிமாற்றணும் அப்படின்னா இந்த ஐஎஃப்எஸ்சி அப்படின்ற ஒரு கோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோடு. ஓகேங்களா? இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டம் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 இலக்க எண். ஓகேங்களா? 11 இலக்க எண் சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி மற்றும் அதன் கிளைகளை அறிந்து கொள்ள முடியும் இந்த கோடை வச்சு. ஓகேங்களா? மொத்தம் 11 எழுத்து. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 இலக்க எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த வங்கின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 4, அதாவது இந்தியன் பேங்க்கா இல்லை எஸ்பிஐயா இல்லை பேங்க் ஆஃப் பரோடாவா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். 5வது இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பூஜ்ஜியமாக இருக்கும். எல்லா ஐஎஃப்எஸ்சி கோட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 5வது இலக்கம் பூஜ்ஜியமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது கடைசி இருக்கிற 6 இலக்க எண் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வங்கியோட கிளையை, அதாவது இந்தியன் பேங்க்குனா அதுக்கு நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 6 இலக்க எண் இங்கே கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நெஃப்ட் என்னன்னு வந்து பார்த்துடலாம். நெஃப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த முறையில் ஒரு நாளில் காலை 8 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் 23 முறை பண பரிமாற்றம் நடைபெறுது. ஓகேங்களா? ஸோ 24 ஹவர்ஸ் இல்லை, ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கு ஒரு டைம் மட்டும்தான். ஓகேங்களா? அதுவும் காலையிலேருந்து மாலை 7 மணி வரைக்கும் வருதான். ஓகேங்களா? 8 மணி டு 7 மணி வரைக்கும். அடுத்தது இதுக்கு வந்துட்டு ஒரு பண அளவு வரம்பு வந்து கிடையாது. எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு போகுதுன்னா அந்த வங்கி வந்துட்டு அவங்களுடைய வாடிக்கையாளர் கணக்கில் 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சிடணும். அப்படி இல்லைனா பெனால்ட்டி போடுவாங்க. ஓகேங்களா? யார் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு பெனால்ட்டி போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்டாக அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையில் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் இருக்கணும். 2 லட்சத்துக்கு மேலே தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ஆர்டிஜிஎஸ்ன்றது. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன், அதில் வந்துட்டு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் போட முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் அடுத்த டைமில் அப்படியே அமைச்சிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பணத்தை பெற்றுக்கொண்ட வங்கியானது வாடிக்கையாளர் கணக்கில் வந்துட்டு 30 நிமிஷத்துக்குள்ளே அவங்க வந்துட்டு வர வச்சிடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம்னு வந்தது, ஆனால் இங்கே 30 நிமிடம்னு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸு. ரெண்டுத்தும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால அளவிற்குள் வாடிக்கையாளர் கணக்கில் வர வைக்கலனா இந்த பெனால்ட்டி, அதுக்கும் பெனால்ட்டி ஆர்பிஐ தான் போடும், இதுக்கும் பெனால்ட்டி வந்து ஆர்பிஐ தான் போடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிஜிஎஸும் நெஃப்ட் மூலயமா பணம் அனுப்பணும்னா ஒரு சில டீட்டெயிலெலாம் வேணும். ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி விண்ணப்பத்தில் பதிவு செய்யணும் அப்படின்றத அங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஒன்று, எவ்வளோ தொகை, அனுப்ப வேண்டிய தொகை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு. அடுத்தது அந்த பயனாளி வாடிக்கையாளரின் வங்கி மற்றும் அதன் கிளையின் பெயர். அவங்க ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பேங்க்கு, அவங்களுடைய பிரான்ச்சு. ஓகேங்களா? அடுத்தது அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த
ரிசீவ் ஆகிற பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு வேணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாடிக்கையாளரோட பெயர், அவங்க வாடிக்கையாளரோட கணக்கு எண். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் முறையில் வேலை நாள் மற்றும் வேலை நேரத்தில் மட்டுமே பண பரிவர்த்தனை செய்ய முடியும். ஓகேங்களா, பேங்க் எப்போல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும், இல்லைனா சர்வர் பிஸின்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிற ஆர்டிஜிஎஸும் நெஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் பண பரிவர்த்தனை தான், இதுவும் பண பரிவர்த்தனை சேவை தான். ஓகேங்களா, ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஜிஎஸும் நெஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மூலயமா வழி நடத்துகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் சேவையை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் இந்தியன் பேங்கர் அசோசியேஷன் ஆகியவை இணைந்து ஏற்படுத்தியிருக்கும் நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவை வழங்குகிறது. ஓகேங்களா, ஸோ இந்த ஐஎம்பிஎஸ் சேவை யார் வழங்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிஐ. ஓகேங்களா, நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஆனால் இதை உருவாக்குனது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்பிஐயும் இன்னொன்று ஐபிஏ அப்படின்னு சொல்கிற இந்தியன் பேங்கர்ஸ் அசோசியேஷன். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் இந்தியாவை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, இதோட சேவை தான் ஐஎம்பிஎஸ். கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க, கிளாரிட்டியாக ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் சேவை வந்துட்டு ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு உடனுக்குடன் 24 மணி நேரமும் பணம் அனுப்ப முடியும். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேலை நாட்கள் மட்டும்தான் பணம் அனுப்ப முடியும். இதில் வந்துட்டு 24/7/365 எப்படின்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, 24 மணி நேரம் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது, 7 நாளும் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குது, 365 நாளுமே பண்ணலாம். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 24/7/365 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் மூலயமா என்னென்னலாம் பண பரிவர்த்தனை செய்யலான்னு கொடுத்துருக்காங்க. பணம் அனுப்புறது, பணம் வாங்குறது, அதே மாதிரி பயண சீட் இருக்குது, நம்ம ஏதாவது டிக்கெட் வாங்குறதுக்கு, அதே மாதிரி கடன் அட்டைக்கு பணம் கொடுக்குறது, கல்லூரி பள்ளி கட்டணம் செலுத்துறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இணையதளம் மூலமாக செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஐஎம்பிஎஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம், ஏடிஎம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஐஎம்பிஎஸ் அப்படின்றது இந்த மெத்தடில் பண பரிவர்த்தனை செய்கிறதுக்கு ஒரு சில டீட்டெயில் வேணும். ஓகேங்களா, என்னென்ன தேவைன்னா ஒன்று கைபேசி எண் மற்றும் எம்எம்ஐடி. எம்எம்ஐடின்றது 7 இலக்கு எண். ஓகேங்களா, இந்த எம்எம்ஐடி வந்து வங்கியால் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்று கைபேசி, எம்எம்ஐடி, அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே ஐஎஃப்எஸ்சி கோடுன்றது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதே மாதிரி பயன்பெறுவரின் ஆதார் எண், இது 4மே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இதோட பண பரிவர்த்தனை பண வரம்பு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரை பண பரிமாற்றம் செய்ய முடியும். ஒரு நாளைக்கு 5 லட்சம். மீதி அனுப்புனா அடுத்த நாள் தான் பண்ண முடியும். ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஒன்று இருக்குது. யூபிஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கைபேசி செயலி ஆகும். ஓகேங்களா, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமே வந்து பார்த்தீங்கன்னா பண பரிமாற்றம் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி இருக்கும், அதாவது இமெயில் ஐடி மாதிரி ஒரு ஐடி இருக்கும். அதாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ramesh@sbi இந்த மாதிரி தான் யூபிஐ ஐடின்றது இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி மெய்நிகர் முகவரி ஐடி, இந்த மாதிரி ஒரு ஐடி, அப்படி இல்லைனா ஐஎஃப்எஸ்சி கோடு மூலயமா அதே மாதிரி கணக்கு எண் வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்எம்ஐடி மூலயமாவும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஆதார் மூலயமாவும் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெத்தடில் யூபிஐயில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதேமாரி யூபிஐ பின்னுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 6 இலக்க கடவுச்சொல். பண பரிவர்த்தனை செய்கிறீங்கன்னா இந்த 6 இலக்க கடவுச்சொல்லை உபயோகப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிஐயில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் வரைக்கும் தான் பண பரிமாற்றம் செய்ய முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு சில கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள். ஆர்டிஜிஎஸ் என்பது என்னன்னு கேட்டுறாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கணும், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஓகேங்களா, ஆர்டிஜிஎஸ்னால் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா
இதோ பாருங்க இங்க கியூஆர் கோடு பத்தி கேட்றாங்க. ஓகேங்களா? கியூஆர் கோடுன்றது வந்து டேஷ் பரிமாணம் கொண்டது. கியூஆர் கோடு குறியீடு வந்துட்டு 2 பரிமாணம் கொண்டது. ஓகேங்களா? ஸோ இது புக்ல குடுக்கல. இது ஜெனரலா கேட்டிருக்காங்க. நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். 2 பரிமாணம் தான் இருந்தது. ஓகேங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கியூஆர் கோடுன்றது கருப்பு மற்றும் வெள்ளை சதுரம் அந்த அமைப்புல இருக்கும். 1 செங்குத்து, 1 கிடைமட்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டினு ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சா இந்த கொஸ்டின் வந்து போட்டுருக்கலாம். ஓகேங்களா? யுபிஐ என்பதில் யூ என்பது எதை குறிக்கிறது? யூனா யூனிஃபைட். ஓகேங்களா? யுபிஐனா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதோ இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் வசதிப்படி வாடிக்கையாளர் குறைந்தபட்சம் எவ்வளவு தொகை பண பரிமாற்றம் செய்ய வேண்டும்? குறைந்தபட்சம் 2 லட்சம் தான் பண பரிமாற்றம் செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. ஐஎஃப்எஸ்சி கோட். ஒரு வங்கி ஐஎஃப்எஸ்சி குறியீடு எத்தனை எழுத்துக்களை கொண்டது? மொத்தம் 11 எழுத்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. ஆர்டிஜிஎஸ் நிஜ நேர பண பரிவர்த்தனை முறையை யாரால் பராமரிக்கப்படுகிறது? ஸோ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்ததான் ஆர்டிஜிஎஸும் நெஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்ல இருந்தால் கேட்டுறாங்க. ஸோ மறக்காமல் ஒரு டைம் நீங்களும் அந்த புக்கில் போயிட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாருக்காவது தேவைன்னாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல்.